இந்த பணிகளுக்கு மேற்கொள்ளலாம் அப்படின்னா ஸ்கூல் பள்ளிக்கூடங்களை வகுப்பறைகள் கட்டுவதற்கு பயன்படுத்தலாம். பள்ளிக்கூடங்களில் ஆய்வகங்கள் கட்டுவதற்கு, பள்ளிக்கூடங்களில் ஸ்மார்ட் வகுப்பறைகளை கொண்டு வருவதற்கு, பள்ளிக்கூடங்களில் சத்துணவு கூடங்கள் கட்டுவதற்கு, தென் அது இல்லாமல் கிச்சன், பள்ளிக்கூடங்களில் சத்துணவு கூடங்களில் கிச்சன் கட்டுவதற்கு, அதுக்கடுத்து பொது விநியோக கடைகளை வந்து கட்டுவதற்கு இதற்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் விளையாட்டு உபகரணங்கள், ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் வாங்குறதுக்கு, மாற்றுத்திறனாளிகளுடைய வெல்ஃபேர், அவங்களுடைய நலனுக்காக அவங்களுக்கு சார்ந்த எக்யூப்மெண்ட்ஸ் வாங்குறதுக்கு இதற்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எதற்கு பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுல ஸ்ட்ரிக்டாக கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. எதற்கு பயன்படுத்தக்கூடாது அப்படின்னா, இப்போ இருக்கிற எம்எல்ஏ இருக்கிறார் அப்படின்னா அவர் இந்த எம்எல்ஏ தொகுதி மேம்பாட்டு நிதியை புதிய செலவுகளுக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும். பழைய எம்எல்ஏ இருந்திருப்பார், அவர் வந்து ஒரு தொகுதி மேம்பாட்டு நிதியில் சில பணிகளை மேற்கொண்டிருப்பார், அந்த பணிகளுக்கு இதை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு இருப்பாங்க. ரெண்டாவது, இதே எம்எல்ஏ போன முறையும் எம்எல்ஏவாக இருப்பார் இல்லையா, அந்த எம்எல்ஏ வந்து ஏற்கனவே தொகுதி மேம்பாட்டு நிதியில் ஒரு பணிகளை மேற்கொண்டிருந்தார் அப்படின்னா அதில் விட்டு போன சில பணிகளை இந்த தொகுதி மேம்பாட்டு நிதியை வைத்து செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, தொகுதி மேம்பாட்டு நிதியில் மானியம் கொடுக்குறேன் அப்படிங்கிற பேரில் மானியம் கொடுக்கூடாது. தனிநபர்களுடைய கடனை நான் அடைக்கிறேன் அப்படிங்கிற பேர் அடைக்கக்கூடாது. இண்டிவிஜுவல் பேரில் நிலம் வாங்குறது, நிலம் கையகப்படுத்துறது சம்மந்தமாக அதற்கான ஃபண்டு அலோகேட் பண்ணுறேன் அப்படின்னு பண்ணக்கூடாது. தார் சாலை இல்லாமல் மற்ற சாலைகள் அமைக்கிறது அப்படிங்கிறது மேற்கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் உயர் கோபுர விளக்குகள், டவர் லைட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம்ல, அது பண்ணுறது, அது இல்லாமல் நார்மலாக வந்து மத வழிபாட்டு தலங்களுக்கு செலவு பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் எம்எல்ஏ தொகுதி மேம்பாட்டு நிதியில் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஆர்ஓ வாட்டர் நான் இன்ஸ்டலேஷன் பண்ண போகிறேன், அதே மாதிரி வந்து புதிதாக நான் வந்து குடிநீர் நிலையங்கள், தார் சாலைகள் அப்படிங்கிற இல்லாதது, வாகனங்கள் வாங்குதல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ முக்கியமாக ஒரு ஆஃபீஸ் இருக்குது அப்படின்னா அந்த ஆஃபீஸ்க்கான வாகனங்கள் வாங்குறது அப்படின்னு இருக்கும், அந்த வாகனங்கள்லாம் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த கைட்லைன்ஸில் கொடுத்துருக்குறாங்க. சரி, இதோட சேர்த்து வேற என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, இந்த ஃபண்டை வந்து யூட்டிலைசேஷனை மாவட்ட நிர்வாகம் மேற்பார்வையிடணும், சூப்பர்வைஸ் பண்ணணும். இந்த திட்டங்கள் வந்து நீங்கள் பர்மிஷன் கொடுத்ததுலேருந்து 2 ஆண்டுகளில் இந்த திட்டங்களுக்கான பணிகளை வந்து கம்ப்ளீட்டாக முடிக்கணும். ஹை குவாலிட்டி ஜிபிஎஸ் படங்களை வந்து இந்த திட்டங்களில் மேற்கொள்ளப்பட்ட படங்களை அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார்கள். அது இல்லாமல் இதில் வந்து திட்டத்திற்கு ஒதுக்கப்பட்ட நிதியில் குறிப்பிட்ட அளவு நிதி செலவு பண்ணாமல் இருக்குது அப்படின்னா அந்த நிதியை சேமிப்பு நிதியாக தான் கன்சிடர் பண்ணணும். இந்த நிதியை வேறு எதுக்கெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடாது. முக்கியமாக அப்போது சேமிப்பு நிதி அப்படின்னு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அப்போ மாவட்ட நிர்வாகத்திட்ட இருக்கக்கூடிய அந்த ஃபண்டை நீங்கள் வந்து வேறொருத்தர்